Objective type question. Sixth one. The solution of the inequation. So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 3 is less than p. அதாவது p is greater than or equal to 3 but less than or equal to 6. அப்படின்னா என்ன அர்த்தம்? p வந்து 3யும் so p ஓட வேல்யூ 3க்கு ஈக்குவலா இருக்கலாம். இங்க ஈக்குவல் சிம்பிள் போட்டிருக்காங்கல்ல 3க்கு ஈக்குவலா இருக்கலாம். அப்புறம் 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம். 6க்கு கம்மியா தான் இருக்கணும். இங்க ஈக்குவல் டு இருக்கிறதுனால நம்ம 6 போட்டிருக்கோம். ஸோ 6க்கு கம்மியா தான் இருக்கணும். அதுக்கு மேலேயும் இருக்காது. அப்போ வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் 6 p அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 4 5 6 ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 6 கிரேட்டர் தென் 3 லெஸ் தென் 6. இப்போ ஆன்சர் வந்து 4th வந்துடும். நெக்ஸ்ட் 7th ஒன். The solution of the inequation. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 5x plus 5 is less than or equal to 15. இப்போ நம்ம சொல்யூஷன் போடும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இங்க 5 இருக்குன்றதுனால ஃபர்ஸ்ட் subtract 5 பண்றோம். இப்போ என்ன வரும் 5x plus 5 subtract 5 on both sides. இங்க -5 வரும், இங்க என்ன வரும் 15 minus 5. இங்க -5 less than or equal to 15 minus 5. இப்போ நமக்கு என்ன வரும், this plus 5 minus 5 cancel ஆயிடும். இப்போ இங்க என்ன இருக்கும் 5x மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க 15 minus 5 என்னது 10. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், x மட்டும் இந்த பக்கம் வரணும் அப்படின்றதுக்காக divided by 5 போடுறோம். so 5x divided by 5, இங்க 10 divided by 5 என்ன வரும் 5x divided by 5 is x, which is less than or equal to 10 divided by 5 is 2. Right? அப்படின்னா என்ன அர்த்தம், x வந்து 2 விட lesser or equal to இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், x ஓட வேல்யூ வந்து 2 விட 2க்கு ஈக்குவலா இருக்கணும். அதுக்கப்புறம் 2 விட லெஸ்ஸா இருக்கணும். And x is a natural number. Natural numberனா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், natural number will always start from 1 2 3. அப்போ எக்ஸுக்கு 2 விட லெஸ்னா நமக்கு 0வும் 2 விட லெஸ் தான், -1 -2வும் 2 விட லெஸ் தான். ஆனா நம்ம -1 -2 0லாம் எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா x is a natural number. அப்ப எந்த ரெண்டு வேல்யூ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 and 2 மட்டும் தானே வரும். 2 விட லெஸ், ஆனா அது நேச்சுரல் நம்பர். கிளியரா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the x ஓட வேல்யூ வந்து 1 and 2 இது மட்டும் தான் வரும். The cost of 1 pen is 8 rupees and it is available in a sealed pack of 10 pens. If Sweta has only 500 rupees, how many packs of pen she can buy at maximum? So இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாவே போடலாம். ஸோ ஒரு பென்னோட காஸ்ட் ஆஃப் 1 பென் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட் ஆஃப் 1 பென் is equal to rupees 8. அப்போ ஒரு பேக்ல வந்து 10 பென்ஸ் இருக்கு. அப்போ காஸ்ட் ஆஃப் 1 பேக் அப்படின்னா எவ்வளவு அர்த்தம், ஒரு பேக்ல 10 பென் இருக்கு, 10 into 8. ஸோ காஸ்ட் ஆஃப் 1 பேக் இஸ் ஈக்குவல் டு 80 rupees. இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸ்வேதா ஹாஸ் 500 rupees. இப்போ அவங்க கிட்ட 500 rupees இருக்கு. காஸ்ட் ஆஃப் 1 பேக் எவ்வளோ 80 rupees. அப்போ எத்தனை பேக் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் பேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சரியா, அவங்க கிட்ட 500 rupees இருக்கு, ஒரு பேக் வந்து 80 rupees. அப்போ அவங்களால எத்தனை பேக் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கேன்சல் பண்ணினா என்னது 50 divided by 8. இப்போ 50 divided by 8 போட்டோம்னா என்ன வரும், 6 8s are 48, ரிமைண்டர் 2. அப்போ அவங்களால மேக்சிமம் எவ்வளோ 6 பேக்ஸ் தான் வாங்க முடியும். ஓகேவா, 6 பேக்ஸ் வாங்க முடியும். 6 பேக்ஸோட காஸ்ட் எவ்வளோ 480 rupees. 480. அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கு 500 rupees இருக்கு. ரிமைனிங் 20 rupees அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா 500 rupeesக்கு மேல அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, so she can Sweta can buy only 6 packs. கிளியரா? இவங்க வந்து 7 packs நம்ம ஏன் போடக்கூடாதுன்னா அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட்டே எவ்வளவு 500 rupees தான். அதுல இருந்து நம்ம 7 packs போட்டோம்னா நமக்கு 7 packsோட காஸ்ட் எவ்வளவு வந்துடும், இன்னும் அதிகமா போயிடும். ஸோ 500 rupeesக்கு அவங்களால எவ்வளவு வாங்க முடியும், 6 packs தான் வாங்க முடியும்.